வானம் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. யாவும் ஒரு நாள் மாறும், இந்த மண்ணில் உள்ள மகிமையெல்லாம் மாறும். விண்ணில் காணும் நட்சத்திரம் மாறும், நம் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கண்ணில் காணும் யாவும் ஒரு நாள் மாறும், இந்த மண்ணில் உள்ள மகிமையெல்லாம் மாறும். விண்ணில் நட்சத்திரம் மாறும், நம் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. வானம் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரத்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளுக்கு ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு பயனுள்ளதாய் விளங்க கர்த்தாவே நீர் கிருபை அருளும். இயேசுவே, இந்த வேளையை நீர் வழிநடத்தி தாரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3 5 வசனம் வரைக்கும் 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். உடனே வாசலுக்கு முன்னும் பின்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். தேவன் மனிதனாய் இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாய் பாவிகளை ரட்சிக்க அவர் வந்தபோது இஸ்ரவேல் தேசம் எங்கும் அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து அவரிடத்தில் வந்த வியாதியஸ்தர்கள் யாவரையும் குணப்படுத்தினார். அநேகர் அவரை தேடி வந்தார்கள். இவரும் அநேகரை சந்தித்தார். இங்கே ஒரு வீட்டில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்காங்க இவருடைய வார்த்தையை கேட்பதற்கு. இடமே இல்லை. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு 4 பேர் திமிர்வாதமுள்ள ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வராங்க. உள்ளுக்கு போகிறதுக்கு அவரிடத்தில் நெருங்குவதற்கு வழியே இல்லை. உடனே அவர்கள் அந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து படுக்கையோடு அவனை அப்படியே உள்ளுக்கு இறக்குறாங்க. அது கரெக்டாக அப்படி கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிற, அவர் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிற அந்த இடத்துல அப்படியே இறங்குது. அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து பார்த்து திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதில் கொஞ்சம் வேத பாரகர் இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு சலசலப்பு. பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று அவங்களுக்குள்ள நினைக்கிறாங்க. அதை தம்முடைய ஆவிகளே அறிந்து அவர் சொல்லுவார், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்தான். படுக்கையை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு நடந்து போனான். சூழ்ந்து நின்ற ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தவர். இந்த உலகத்திலே அவர் நம்மை உருவாக்கினவர். அவருடைய சாயலை கொடுத்து, அவருடைய ரூபத்தை கொடுத்து, நாம் அவரை அறிந்து அவரை பின்பற்றி செல்லணும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு பிரியமான இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் மனிதர்கள் எல்லாரிடத்துலையுமே அவர் சித்தம் வைத்திருக்கிறார்.
சிருஷ்டிகரை சந்திக்க அவர்கிட்ட போனால் ஆசீர்வாதங்கள் தான், விடுதலை தான், நன்மைகள் வாழ்வில் கிடைக்கும். ஆனால் இவனுக்கு தானா செல்ல முடியாது. 4 பேருடைய உதவி இருந்தால்தான் கர்த்தரிடத்தில் போக முடியும். 4 பேருடைய உதவியோடு சென்றால், இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன் வாழ்க்கையில் உனக்கு 4 பேர் தேவையில்லை. உன்னை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க, இறக்குனாங்க. ஆனால் இனி உன் வாழ்விலே உனக்கு தேவையில்லை, நீயே எழுந்து கால் ஊன்றி நில் என்று பவுலுக்கு சொன்னார் சவுலாய் இருக்கும் போது. இப்பொழுதே நீ எழுந்து கால் ஊன்றி நில் என்று சொன்னார். அந்த மாதிரி நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, நீயே எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அவன் உடனே யாரோட உதவியும் தேவையில்லை. அவன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நடந்து போகிறான். ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இப்படி நம்ம ஒரு காலம் கண்டதில்லை என்று தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். அருமையானவர்களே, ஏதோ துவக்கத்தில் நமக்கு 4 பேர் தேவைதான் கர்த்தரிடத்தில் போகிறதுக்கு. அல்லது உலகத்தில் ஒரு காரியம் என்றாலும் பலருடைய உதவியை நாடுறோம். நம்மளா இயங்க முடியல, நம்மளா கிரியை செய்ய முடியல, 4 பேருடைய உதவி நமக்கு தேவையாக இருக்குது. அதுதான் வாழ்க்கை என்று அதிலேயே நம்ம நிலைச்சிருக்கக்கூடாது. ஏதோ ஒரு முறை வாழ்விலே நமக்கு சிலருடைய உதவி நமக்கு தேவைதான். ஆனால் கர்த்தரோட சித்தம், நீயே எழுந்துரு, நீயே எழுந்து காலூன்றி நில். கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் வழி நடத்துகிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அநேகருடைய வாழ்வில் கர்த்தர்கிட்ட போகிறதுக்கு 4 பேர் தூண்டணும், 4 பேர் ஏவணும், 4 பேர் எழுப்பணும், 4 பேர் கூட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்வை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மை சிருஷ்டித்த கர்த்தர், அவரை சந்திக்க நமக்கு எதுக்கு 4 பேர்? நாமே கர்த்தரிடத்தில் நெருங்க முடியும், கர்த்தரிடத்தில் போக முடியும். மோசேயை பார்க்கலாம். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு இப்போது வனாந்திர மார்க்கமாக 40 ஆண்டு காலம் பிரயாணத்தை துவங்கியிருக்கிறாங்க. அந்த துவக்க நேரத்தில் ஒரு யுத்தம் உண்டாகிறது. யுத்தத்தை யோசுவா நடத்தி கொண்டு இருக்கிறான், யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறான் அமலேக்கியரோடு, அவர்களுடைய எதிராளியோடு. மோசே உயரமான மலை மேலே அவன் ஏறி அங்கே உட்கார்ந்து தன் கைகளை அப்படியே வானத்துக்கு நேராக ஏறெடுத்து கொண்டு இருக்கிறான். கைகளை உயர்த்தி இருக்கும் பொழுது அங்கே நடக்கிற ஒரு அதிசயம். எதிராளிகள் தோல்வி அடைகிறாங்க, தேவனுடைய ஜனத்துக்கோ வெற்றி கிடைக்குது. ஆனால் எவ்வளவு நேரம் கைகளை உயர்த்தி கொண்டே இருப்பது? அப்படியே அவனுக்கு ஒரு அசதி, அவன் சோர்ந்து போகிறான். உடனே கையை கீழே போடுவான், ஒரு ரெஸ்ட் எடுக்க. கையை கீழே போட்ட உடனேயே தேவஜனத்துக்கு தோல்வி, எதிராளிக்கு வெற்றி. வாசிங்க யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 10 to 13 வரைக்கும் வாசிங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. அவங்களுடைய எதிராளிய அவங்க வீழ்த்தி முழு ஜெயத்தை பெற்றாங்க.
கைகளை உயர்த்துதல். மோசே கையை உயர்த்தி இருந்தா சபைக்கு ஜெயம், தேவ ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெற்றி. ஆனா கைகளை கீழே போட்ட உடனே தோல்வி வருது. அவருடைய எதிராளி மேற்கொள்ளுகிறான், இவங்களுக்கு தோல்வி வருது. தேவ ஜனத்தின் ஜெயம், வெற்றி என்பது மோசேயின் கைகளை உயர்த்துறதுல இருக்கிறது. கைகளை உயர்த்துதல், கைகளை உயர்த்துதல் அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது அவர் சொல்லுவார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டுமென்று விரும்புகிறேன். கைகளை உயர்த்துதல் அப்படின்னாலே அது ஜெபம்தான். அது ஆண்களுக்கு மாத்திரம் இங்க அனுமதிக்கப்பட்டிருக்குது. புருஷர்கள், ஆண்கள் எல்லா இடத்திலும் தங்களுடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடத்திலும் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். அவங்களுக்கு கோபம் வரக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஒரு சாந்தமாக, பொறுமையாக, அமைதலாக இருக்க வேண்டும் என்றும், அந்த கைகள் லஞ்சம் வாங்குகிற கையா, அடிக்கிற கையா, அநியாயம் பண்ணக்கூடிய கைகளா, திருட்டு கைகளா அப்படியெல்லாம் இருந்துடக்கூடாது. கைகள் சுத்தமாக இருக்கணும். கைகளிலே சுத்தம். வேதம் சகோதரர்களுக்கு, ஆண்களுக்கு இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. கைகள் ஒரு பரிசுத்தமான கைகளா இருக்கணும். கரைப்படிந்த கைகளாக, பாவம் செய்யக்கூடிய கைகளாக, தேவன் வெறுக்கக்கூடிய ஒரு கைகளாக இருக்கக்கூடாது. அந்த பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடத்துலையும் ஆண்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு வேதத்தில் இந்த இடத்துல எழுதப்பட்டு. ஆகவே கைகளை உயர்த்துதல் என்பதை ஜெபம் பண்ணுறது. கையெடுப்பு, என் கையெடுப்பு அந்தி பலியாய் இருக்க கடவுது என்று தாவீது சொல்லுவார். 141 சங்கீதம் 2வது வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும், என் விண்ணப்பம் தூபமாகவும், என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. கைகளை உயர்த்தி தாவீது ஜெபிக்கிறார். அந்த கைகளை உயர்த்துதல் அது ஒரு அந்தி பலி. பழைய ஏற்பாட்டில் பலி, புதிய ஏற்பாட்டில் அது அப்படியே ஸ்தோத்திர பலி, ஜெபம், துதி. கைகளை ஏறெடுக்குதல், கைகளை உயர்த்துதல் என்பதே ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஜெபம் நல்லா இருக்குது. நம்ம ஊக்கமாக ஜெபிக்கிறோம், உறுதியாக ஜெபிக்கிறோம், கருத்தாக ஜெபிக்கிறோம், சொந்து போகாமல் ஜெபிக்கிறோம், ஜெபத்தில் உறுதியாய் தரித்து இருக்கிறோம், இடைவிடாமல் ஜெபிக்கிறோம், விழித்து ஜெபிக்கிறோம், உற்சாகமாக ஜெபிக்கிறோம். ஜெபம் நமக்கு இருக்கிற வரைக்கும் வாழ்விலே தோல்வி வராது, ஜெயந்தான் வரும். மோசே இந்த இடத்துல அமலேக்கை மேற்கொள்ளுவதற்கு அங்கே கைகளை உயர்த்துகிறான். ஆனால் அவனால் அப்படி கைகளை உயர்த்தி கொண்டே சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவன் கைகளை உயர்த்தி கொண்டே அவனால் இருக்க முடியல. நம்ம நிலைமை எப்படி இருக்கு? நம்மளும் அப்படிதான். இயேசு சொன்னார், சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று லூக்கா 18:1 சொல்லுவார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இடைவிடாம ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். இப்படி ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொன்னாலும் நம்மால் முடியல. நம்மளும் அப்பப்போ உற்சாகமாக ஜெபிப்போம், திடீர்னு அப்படி டவுன் ஆகிடுவோம், தவண்டு போயிடுவோம், ஜெபிக்கவே முடியல. அநேகர் வந்து சொல்லுவாங்க, ஜெபிக்கணும்னு வாஞ்சை இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆனால் ஜெபிக்க முடியல. ஒன்றும் நேரம் இல்லை,
நேரம் இருந்தா ஜெபிக்கக்கூடிய அந்த உற்சாக மனது இல்லை, அப்படியே உறக்கம் வந்துடுது. சிந்தனைகள் எண்ணங்கள் அப்படி எங்கெங்கேயோ போய் சிதறடிக்கப்படுது. அந்த ஒரு மனதோடு கூட கர்த்தரோடு கூட அப்படியே ஜெபிக்க முடியல. கர்த்தர் சொன்னார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னார். அப்படி ஜெபிக்க முடியல என்று அநேகருடைய அங்கலாய்ப்பு. மோசே கைகளை உறுதியாய் அவன் ஜெபத்தில் தரித்திருக்க முடியல, தூக்கி வைக்க முடியல, அப்படி அசதியாகிறது, அசந்து போகிறான். ஆகவே ஊர் ஆரோன் 2 பேரும் கூட போகிறாங்க. ஒரு கல் எடுத்து கீழே போட்டு அந்த கல்லில் அவனை உட்கார வைத்து ஒரு பக்கம் ஊரும் ஒரு பக்கம் ஆரோனும் கைகளை தாங்கி கொண்டு இருக்கிறாங்க. சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் கைகளை தாங்கி கொண்டு இருக்கிறாங்க. முற்றிலும் எதிராளிகளை முறியடித்தார்கள். அமலேக்கியரை முற்றிலும் முறியடித்தார்கள். 2 பேர் தாங்கின பிறகு ஜெபிக்க முடியுது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் கூட அப்படிதான். ஜெபத்துக்கு நம்மளை தாங்கிறதுக்கு 2 பேர் வேணும். அதனால தான் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறோம். ஏன் நம்மால் ஜெபிக்க முடியல? நமக்கும் கர்த்தருக்கும் இடையே யார் வேண்டும்? ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, எங்ககிட்ட சொல்லுங்க, ஜெப உதவி தேவை என்றால் எங்களிடத்துல சொல்லுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம், காணிக்கை அனுப்பி வையுங்க அப்படின்னும் கேட்கக்கூடிய கூட்டங்கள் இருக்கிறாங்க. இது ஊழியர்களுக்கு இது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு காரியம்தான். 2 பேர் தேவையா? கர்த்தரிடத்தில் பேசுவதற்கு, நம்ம கர்த்தரோடு உறவாடுவதற்கு 2 பேர் இருந்தால் தான் முடியும். ஆகவே நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ ஜெபத்துக்கு நம்ம அலமோதிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவையில்லை. கர்த்தர் அதை விரும்பலை. நீ என்கிட்ட பேசு, உன் முகரூபத்தை காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், என் பிரியமே, என் புறாவே, உன் முகரூபத்தை காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கணும் அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். ஆனால் முகத்தை காட்டுறதுக்கு தேவ சமூகத்திலே வந்து நாம் ஜெபத்திலே தரித்திருப்பதற்கு, முகத்தை காட்டுவதற்கு, நாம் சத்தத்தை அவர் கேட்கட்டும், வாயை திறந்து அவரோடு பேசுவதற்கு நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஒரு சோர்வு, அதுக்கு ஒரு தளர்ச்சி, அதுக்கு ஒரு அசதி. ஆகவே பிறருடைய உதவியை நாடுறோம். ஆனால் தேவையில்லை. 2 பேர் வேண்டாம் என்பது தான் நமக்கு சொல்லப்படக்கூடிய காரியம். அப்படிதான் பவுல் சவுலாய் இருக்கும் போது, பவுல் சவுலாய் இருக்கும் போது அவன் வந்து சபையை ரொம்ப நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 3, அவன் பிரயாணமாய் போய் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய், புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து, காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அன்றைக்கு சபை சிதறடிக்கப்பட்டது, ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. ஆங்காங்கே போனாங்க, போன இடத்துல எல்லாம் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. ஊழியம் வளர்ந்தது. சவுல் என்பவன் பிரதான ஆசாரியனிடத்துல போய் லெட்டர் வாங்கிக்கிட்டு தமஸ்குவில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் அங்கே இருக்கிற பெண்களையும் ஆண்களையும் அவங்கள அடித்து உதைத்து சிறையில் போடணும் என்று தமஸ்கு என்ற இடத்துக்கு போகிறான். அங்கே போகும்போது வழியிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறான். 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது.
சடுதியில ஒரு பெரிய ஒளி அவனை சந்திக்குது. சடுதியிலே ஒரு ஒளி அவனை சந்திக்கிறது. அந்த வெளிச்சத்தை பார்த்து அவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்து அவன் தரையில விழுந்து கிடக்கிறான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படிங்கிற ஒரு சத்தம் அவனுக்கு கேட்குது. அப்பதான் இவன் கேட்பான், ஆண்டவரே நீர் யார்? வாசிங்க 5வது வசனம். அதற்கு அவன் ஆண்டவரே ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். கர்த்தர் தன்னை அட்ரஸ் பண்றார். யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு தான் கடினம், உனக்கு தான் பிரச்சனை அது. அப்பொழுது இவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் சித்தத்தை கேட்கிறான். உங்க சித்தம் என்ன? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், அதை சொல்லுங்க, நான் செய்கிறேன் என்று தன்னை முழுவதுமாய் கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பதில் சொல்லுகிறார். என்ன பதில் சொல்லுகிறார்? வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ என்ன செய்யணும்? உன் பேரில் என்னுடைய சித்தம் என்ன என்கிற காரியம் பட்டணத்துக்குள்ள போ, அங்கே உனக்கு அது அறிவிக்கப்படும். அப்படியே அவன் எழும்புறான். அடுத்த வசனம் பாருங்க. அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் 8 சவுல் தரையிலிருந்து அப்படி எழும்புறான். பட்டணத்துக்குள்ள போ, அங்கே நீ செய்ய வேண்டிய சித்தம் உனக்கு அறிவிக்கப்படும் என்று உடனே தரையிலிருந்து அவன் எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அவனுக்கு பார்வை இல்லை, யாரையும் பார்க்க முடியல. அவனுக்கு கண்களிலே பார்வை இல்லை. தரையிலிருந்து எழும்புறான், ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். 2 பேர் கைலாகு கொடுத்து அவனை கூட்டிட்டு போறாங்க. மோசேக்கு 2 பேர் தாங்கினார்கள். ஜெபம் பண்றதுக்கு 2 பேர் நம்மளை தாங்கணும், தூண்டணும். இல்லை நமக்காக உக்காந்து அவங்க ஜெபம் பண்ணணும். நாம கர்த்தரோடு கூட பேச முடியல, அவரோடு ஜெபிக்க முடியல, அவரோடு நேரத்தை செலவிட முடியல. இங்கே சவுலை பார்க்கிறோம். அவன் எழுந்தான் தரையிலிருந்து. ஆனா பார்க்கிறான், சுற்றி முற்றி ஒண்ணுமே தெரியல கண்ணுக்கு. 2 பேர் அவனுக்கு கைலாக கொடுத்துதான் பட்டணத்துக்குள்ள அவனை அங்க கூட்டிட்டு போறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன? அவன் சாட்சி சொல்லுவான். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 15-16 வசனத்துல கர்த்தர் தனக்கு செய்த சாட்சியை அந்த இடத்துல அவன் சொல்லுவான் பாருங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 15-16. அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ இப்பொழுது நீ எழுந்து. அதற்கு கர்த்தர் சொன்னார், நீ இப்ப செய்ய வேண்டிய காரியம் என்ன? இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். உனக்கு 2 பேர் கையிலாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். உன்னை நான் எதற்காக தெரிந்து கொண்டேன்? என்னுடைய சித்தம் உன் மீது என்ன? சித்தத்தை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். நீ இப்பொழுது எழுந்து காலூன்றி நில். என்ன சித்தம்?
தொடர்ந்து வாசிங்க. நீ கண்டவைகளையும் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன்னை என்னுடைய ஊழியக்காரனா, உனக்கு கிடைத்த தரிசனம், இன்னும் நான் உனக்கு கொடுக்க போகிற வெளிப்படுத்தல்கள், தரிசனம் எல்லாவற்றை குறித்து நீ மற்றவங்களுக்கு சொல்லணும். என்னுடைய ஊழியக்காரனாய் உன்னை தெரிந்து கொள்கிறேன் என்று சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் கர்த்தர்கிட்ட போகிறதுக்கு 4 பேர் தூண்டணும், ஜெபிக்கிறதுக்கு 2 பேர் நம்மளுக்கு தாங்கணும், அவருடைய சித்தத்தை வாழ்விலை நிறைவேற்றுவதற்கு 2 பேர் நமக்கு கையிலாக கொடுக்கணும். அப்போதான் நகரும், இல்லைன்னா நாமாவே செய்ய போகிறதில்லை. கர்த்தர் அதை அவர் விரும்பலை. கர்த்தரிடத்தில் போகிறதுக்கு நம்மை உருவாக்கின கர்த்தர், நம்மை சிருஷித்த கர்த்தர், அவர் சாயலை கொடுத்து அவருடைய ரூபத்தை கொடுத்து அவருக்காக அவர் படைத்ததெல்லாம் அவர் மூலம் அவருக்காக உண்டாக்கப்பட்டவைகள் அனைத்தும் அவருக்காக, நாமும் அவருக்காக. நமக்கு 4 பேர் ஏதோ துவக்கத்தில் தூக்குறாங்க, ரைட்டு. அதுதான் எப்பயுமே 4 பேர் நம்மளை தூண்டி தூண்டி விட்டாதான் வண்டி ஓடும் அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. அப்படி அல்ல. இங்கே பார்க்கிறோம், தாவீது அவன் ஒரு நாள் அவனிடத்துல வந்து சொல்கிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவனுக்கு அப்படியே மகிழ்ச்சியாக இருக்குது. அவன் கர்த்தருடைய ஆலயம் என்றாலே ரொம்ப வாஞ்சிக்கிற ஒருவன். அவனை யாரும் கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்மளையெல்லாம் கூப்பிடுவாங்க, நம்ம சர்ச்சுக்கு போவோமா, ஆராதனைக்கு போகலாமா, ஜெபத்துக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே நம்ம சந்தோஷப்படுறோமா? எவ்வளோ சந்தோஷமான ஒரு வார்த்தை. கர்த்தரிடத்தில் நம்ம போகிறோம், ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம், அவரை நாம் துதிக்க போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வார்த்தை என்று நம்ம நினைக்கிறோமா? நீங்கள் முதல்ல போங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு பிந்தி நான் வரேன். போகிறோமோ போகலையோ அது நம்மளை பொறுத்து. தாவீதுக்கு சொன்னபோது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அப்படியே மகிழ்ச்சியாக இருந்தது. உடனேயே எங்கள் கால்கள் அங்கே போய் நிற்கலாயிற்று. மலை மேலே ஏறி போகணும், உடனே கால்கள் நிற்கலாயிற்று. அவன் ஏற்கனவே கர்த்தருடைய ஆலயம் என்றால் ரொம்ப வாஞ்சிக்கக்கூடிய ஒரு மனிதன். எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் அப்படின்னு சொன்னான். தாவீது கர்த்தருடைய ஆலயம் என்றால் ரொம்ப வாஞ்சிக்கக்கூடிய ஒரு மனிதன். சங்கீதம் 26:8 அவன் சொல்லுவான், கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தை நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சங்கீதம் 27:4 சொல்லுவான், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். என்ன? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கும்படியாகவும், நான் கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படி சொன்ன மனுஷன். அதனால் அவங்ககிட்ட போய் நம்ம ஆலயத்துக்கு போவோம் பாருங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷந்தான் படுவான். அவனை கூப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. 4 பேர் அவனை தூண்டிவிட வேண்டும், அவனை தூக்கிக்கிட்டு போகணும், அவனை கூட்டிக்கிட்டு போகணும், 2 பேர் ஜெபத்தில் அவனை தாங்கணும், அவன் தேவசித்தத்தை நிறைவேற்றுவதற்கு 2 பேர் அவனை தாங்கணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவனே அத்தனை வாஞ்சியோடு கர்த்தரிடத்தில் அத்தனை பிரியமாய் இருந்தவன். ஆகவே கர்த்தரும் அவனை குறித்து சாட்சி சொல்லுவார், தாவீது என் மனதுக்கு பிரியமானவன், அவனுக்கு எனக்கு இஷ்டமானவன், என் சித்தத்தை அவன் நிறைவேற்றக்கூடியவன் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்வை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 4 பேர் தேவை. ஜபத்துக்கு ஒரு 2 பேர் நமக்கு வேணும். நம்மளை
தாங்கிக்கிட்டு போகிறதுக்கு, கைலாகு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு துணைக்கு 2 பேர் வேணும். நம்மளா செயல்பட முடியல. சில வேளைகளில் உலக காரியங்கள் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம செய்வோம். கர்த்தருக்குரிய காரியம் என்று சொல்லும் போது நம்ம கொஞ்சம் தயக்கம். சில பேரோட வாழ்வில் உலக காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே 4 பேர் வேணும். தானாக செயல்பட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். அதை தேவன் ஒருபோதும் விரும்புகிறது இல்லை. அவருடைய நோக்கம் சித்தம். மோசே கைகளை உயர்த்தி இருக்கும் பொழுது அமலேக்கியர் முறியடிக்கப்பட்டாங்க. தேவ ஜனத்துக்கு ஜெயம் கிடைத்தது. அங்கே யுத்தம் செய்து கொண்டு இருப்பவன் யோசுவா. இது நம்மளுக்கு நல்லா தெரியும். கைகளை உயர்த்தினாதான் வெற்றி, கைகளை கீழே போட்டால் நமக்கு தோல்வி என்ற ஒரு அருமையான பாடத்தை அவன் கற்றுக்கொண்டவன். மோசேயுக்கு பின்பு தேவ ஜனத்தை யோசுவா தான் நடத்திக்கிட்டு போகிறான். அப்போ ஆயி பட்டணத்தை முறியடித்து அதை மேற்கொள்ள வேண்டும். அந்த யுத்தம் நடைபெறும் போது யோசுவா என்ன செய்தான்? யோசுவா 8ஆம் அதிகாரம் 26வது வசனம், 8:26. ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீர்மட்டும், ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீர்மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த தன் கையை மடக்கவே இல்லை. ஆயின் ஜனங்களை முறியடிக்கிற வரைக்கும். மேல முந்தின வசனம், ஆண்களையும் பெண்களையும் எத்தனை பேர்? 12,000 பேர். 12,000 பேர். 12,000 பேர், 12,000 பேர் அன்றைக்கு முறியடிக்கப்பட்டாங்க. நாள் முழுவதும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யோசுவா தன் கைகளை உயர்த்தின கைகளை அவன் மடக்கவே இல்லை. முழுவதும் சங்கரித்து தீர்மட்டும். யார் தாங்குனா? 4 பேர் தூக்கிட்டு போனாங்களா? 2 பேர் கைகளை தாங்கினாங்களா? 2 பேர் அவனை கைலாகு கொடுத்து கூட்டிட்டு போனாங்களா? இல்லை. யோசுவா தனித்து அவன் கைகளை நீட்டிக்கொண்டே இருக்கிறான். யுத்தம் ஜெயமாய் முடியும் மட்டும் 100க்கு 100 அது வெற்றியோடு முடிகிற வரைக்கும் தன் கைகளை அவன் கீழே போடவே இல்லை. கர்த்தர் அதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். 2 பேர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, 2 பேர் எனக்கு கைலாகு கொடுங்க, 4 பேர் என்னை தூக்கிட்டு போங்க, எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கணும் என்றெல்லாம் அவன் எதிர்பார்க்கல. ஏன்னா அவன் நல்லா தெரிந்திருந்தான், ஜெபம் பண்ணினாதான் வெற்றி, ஜெபம் இல்லைன்னா தோல்வி. மோசேயுக்கு வந்த அந்த அனுபவம், அந்த காரியம் நன்றாய் இவன் அறிந்திருந்தான். ஆகவே பாருங்க, கைகளை யுத்தம் முடியும் மட்டும் கைகளை கீழே போடவே இல்லை. கைகளை உயர்த்தி கொண்டே இருந்தான். அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அப்படியே கைகளை ஈட்டியோட, மோசையாகிலும் சும்மா தூக்கிட்டு இருந்தார். இவன் ஈட்டி அது எவ்வளோ கனமாக இருந்திருக்கும். அந்த ஈட்டியை பிடித்து அப்படியே கையை மடக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஊக்கமான ஒரு ஜப ஜீவியம். கைகளை உயர்த்துதல் என்பது ஜப வாழ்க்கை, ஜப ஜீவியம், ஜபத்தின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி நமக்கு தேவை. வாழ்விலே வெற்றி பெறுவதற்கு, முன்னேறுவதற்கு, நாம் வாழ்விலே உயருவதற்கு இன்றைக்கி ஜபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. நம்முடைய வீடுகளில் போட்டிருப்போம், ஜபமே ஜெயம். வாசகமாக இருக்குமே தவிர அது அனுபவமாக இருக்காது. ஜபமே ஜெயம். ஆகவே தான் இயேசு சொன்னார் லூக்கா 18:1, சோர்ந்தே போகாதீங்க. ஜெபம் பண்ணுவதற்கு நீங்க சோர்ந்தே போகக்கூடாது என்று இயேசு சொன்னார். பவுல் எழுதுவார் சபைக்கு, ரோமர் 12:12, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆனால் நம்மளால ஜெபிக்க முடியல. நமக்கு ஜெபிக்கணும்னு ஆசை தான், விருப்பம்தான், ஒன்றும் நேரம் இல்லை. 2வது
ஜெபிக்கக்கூடிய அந்த வாஞ்சை விருப்பம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போகுது. அதையும் நம்ம ஜெயித்து ஜெபத்தில் தரித்திருந்தா அந்த ஜெபம் கர்த்தரோடு கூட நம்ம தரித்திருக்கக்கூடியதாக இல்லாமல் போயிடும். நினைவுகள் எங்கேயோ போகும், எண்ணங்கள் எங்கேயோ போகும், சிந்தைகளெல்லாம் எங்கேயோ போகும். ஆனால் கர்த்தர் சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40-41. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? சீஷர்களை பார்த்து அவர் கேட்ட ஒரு கேள்வி, என்னோடு கூட ஒரு 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அப்படி விழிச்சிருந்தா என்ன நடக்கும்? என்ன கிடைக்கும்? நீங்கள் சோதனைக்கு நீங்கள் உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனை வராது. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனை, குடும்பத்தில் எவ்வளவு சோதனை, கணவர் மூலம் சோதனை, மனைவி மூலம் சோதனை, பிள்ளைகள் மூலம் சோதனை, நம்முடைய பெற்றோர் மூலம், நம்முடைய உடன் பிறப்புகள் மூலம், உறவினர்கள் மூலம், நண்பர்கள் மூலம் எத்தனை பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். வேலை ஸ்தலத்தில், சமுதாயத்தில், சபையில் பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. எவ்வளோ சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோம், எதிர்கொள்ளுறோம். ஆனால் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கர்த்தர் கேட்டார். ஆனால் அவங்களால முடியல. அதுக்கு பிறகு எவ்வளோ சோதனைகள் வந்தது. தூங்கவே இல்லை, தூங்காமல் இருந்தாங்க. இயேசுவை பிடித்து கொண்டு போய் அவரை சிறுமைப்படுத்தின போல நம்மளையும் அது போல செய்வாங்களோ என்று அவங்க பயந்து தூங்கவே இல்லை. ஆகவே அவங்களால ஜெபிக்க முடியல, தூக்கம் மேற்கொண்டது. அப்போதான் கர்த்தர் கேட்டார், ஒரு 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் கர்த்தரோடு கூட இருந்தோமா? நம்முடைய நினைவு சிந்தனை எல்லாம் இன்றைக்கு அரஸ்ட் பண்ணப்பட்டு நாம் இன்னைக்கு அறை வீட்டில் இருந்து அறை கதவுகளை எல்லாம் பூட்டி நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி இன்னைக்கு கர்த்தரோடு கூட அப்படி அவரையே நினைத்து அவரிடத்திலேயே பேசி அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்கு தேவை. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக சும்மா ஒரு ஜெபத்தை பண்ணிக்கிட்டு, நீங்கள் எனக்காக ஜெபிங்க, நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் ஜெபிங்க. அதுக்கும் நிறைய ஏஜென்ட்டுங்க இருக்கிறாங்க. எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு கேட்குறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. இல்லை, யோசுவா தன் கையை உயர்த்தி இருந்தான் வெற்றி பெறும் வரைக்கும். முழுவதும் ஆயை அழித்து தீர் மட்டும், சங்கரிக்க மட்டும் அவன் தன் கைகளை கீழே போடல. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பையும் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கணுமா? அப்ப வேற வேலையே இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். தானியேலை பாருங்க, ஒரு பொறுப்புள்ள வேலையில இருந்த, ஒரு உயர் பதவியில இருந்த ஒரு மனிதன் தானியேல், பாபிலோனில். ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இடை விடாமல் அவன் ஆராதிக்கிறவன். 3 வேளையும் முழங்கால் படியிட்டு எருசலேமுக்கு நேராய் அவன் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன். அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. ஜெபந்த காரணம்.
இடைவிடாமல் ஜெபித்தான் என்றால் அவனுடைய வேலைகளை எல்லாம் அவன் பார்க்கலன்னு அர்த்தமா? எந்த வேலை செய்தாலும் ஜெப சிந்தையோடு கர்த்தரை நினைத்து கொண்டு எல்லா வேலைகளையும் செய்யலாம். கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருதயம் கர்த்தரோடு இருக்கிறது, வாய் கர்த்தரை துதிக்கிறது, மனதெல்லாம் கர்த்தரால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. அப்படி இருந்துதான் தன் கடமைகளை அவன் சரிவர செய்து அவன் வாழ்விலை வெற்றி பெற்றான். அவனுக்காகவே சத்துருக்கள் சதித்திட்டத்தை தீட்டி சிங்கக்கு வீர ரெடி பண்ணினாங்க. ஆனால் சிங்கம் வாயை திறக்கல. கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான் தம்முடைய தூதனை அனுப்பி. சத்துருக்கள் வெட்கப்பட்டார்கள், இவனுக்கோ ஜெயம். ஜெபம் வாழ்வில ஜெயத்தை கொண்டு வரக்கூடியது. ஆகவே தான் ஜெபம், அந்த ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்கணும். 2 பேர் நமக்கு தேவையில்லை, நாமே ஜெபிக்கணும், நாமே கர்த்தரிடத்துல நெருங்கி ஜெபிக்கணும். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். 2 பேர் உனக்கு கையிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தேவையில்லை. 2 பேர் கையை தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, தேவையில்லை. 4 பேர் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க, உன்னை தூண்டி விடுவதற்கு யாரும் தேவையில்லை. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். ஒரு சப்பானியான ஒரு மனுஷன் இருந்தான். பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி நேரத்திலே தேவாலயத்துக்கு போவாங்க. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரம், அது ஜெபவேளை. அந்த நேரத்தில் போகிறாங்க. அங்கே வாசல் அருகே ஒரு சப்பானியான ஒரு மனிதனை பிச்சை எடுப்பதற்கு கொண்டாந்து வைப்பாங்க, தூக்கி கொண்டாந்து உட்கார வைப்பாங்க. ஏன்னா அவனுடைய கைகளும் கால்களும் பலனற்றது. சப்பானியான ஒரு மனிதன் தானாக செயல்பட முடியாது. 4 பேர் தூக்கிட்டு வந்தால் தான் முடியும், 4 பேர் தாங்கினா தான் முடியும். 4 பேருடைய உதவி அவனுக்கு தேவை. அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் பிச்சை கேட்குறான். அப்படி பிச்சை கேட்கும்போது அவங்க எங்களை நோக்கிப்பார், எங்களை பாரு, எங்களை நோக்கிப்பார் என்று சொல்லுவாங்க. உடனே அவன் ஆவலோட பார்ப்பான். பிச்சை எது, அவன் பொண்ணு வெள்ளி ஏதோ நமக்கு நிறைய கொடுக்க போகிறாங்க போல இருக்குது, இனிமேல் பிச்சையே எடுக்க வேண்டாம், அவ்வளோ நிறைய கொடுக்க போகிறாங்க என்று எதிர்பார்க்குறான். அவனுடைய அந்த பார்வை, அந்த தோற்றம் அப்படி இருந்துச்சு. உடனே பேதுரு சொன்னார், இங்கே பாரு, நீ எதிர்பார்க்குற மாதிரி எங்ககிட்ட பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, உனக்கு பிச்சை போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்று இருக்கிறது, நஸ்ரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆகவே அந்த நாமத்தில் உன்னை நான் எழுந்து நடக்க சொல்கிறேன் என்று அவனுடைய கைகளை பிடித்து தூக்கிவிட்டான். வாசிங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6 பாருங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் பேதுரு தன்னுடைய வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். ஆனால் அவன் எழும்பும் போது பேதுருடைய அவன் பிடிச்சு தூக்குனானே அந்த இதில் எலும்புல குதித்து எழும்புறான். பேதுரு தன்னுடைய வலது கையினால் அவனை தூக்கிவிட்டு நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி தூக்கி விடுறான். ஆனால் அவன் எழும்பும் போதே எப்படி எழும்பினானா, குதித்து எழும்புறான். குதித்து எழும்பி நின்று நடந்து திருப்பியும் அவன் குதிச்சு தேவனை என்ன பண்றான், துதிக்கிறான்.
அந்த பகுதியை மீண்டும் வாசிங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து அவனுக்கு சந்தோஷம். கால்கள் இல்லை. நடக்கிற மனிதனை பார்த்து எத்தனை ஆசைப்பட்டிருப்பான். நம்மளும் இது போல நடந்தா நம்ம ஏன் பிச்சை எடுக்கணும்? நாமவே உழைத்து நம்ம வாழலாமே. கால்களும் இல்லை, கைகளும் இல்லை, நம்ம நிலைமை இப்படி இருக்குதே என்று எத்தனையாய் அவன் ஃபீல் பண்ணியிருப்பான். இப்போ அவன் சந்தோஷம் அவனுக்கு தாங்க முடியல. எழும்பும் போதே குதித்து எழும்பி நின்று நடந்தான். நடந்து திரும்பவும் குதிக்கிறான். குதித்து தேவனை துதிக்கிறான். எவ்வளோ ஒரு சந்தோஷம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்ற வார்த்தை அவனுடைய கைகளையும் கால்களையும் கரடு முரடாய் இருந்ததை பலப்படுத்தினது. அவனுக்கு கிடைத்த சுகத்தை குறித்து பேதுரு இந்த இடத்துல எழுதுவார். அவனுக்கு சர்வாங்க சுகம், சரீரத்துக்கு மாத்திரம் அல்ல, ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் அவனுக்கு ஒரு சர்வாங்க சுகம் கிடைத்தது. இனி அவனுக்கு யாரும் தேவையில்லை. 4 பேர் தூக்கி கொண்டு வந்து அவனை உட்கார வைக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. அப்படிதான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னுமே சப்பானிகளாகவே தான் இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் 4 பேர் எனக்கு வேணும், எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கணும். 4 பேர் எனக்கு தேவை, எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் வேண்டும், என்னை தூண்டி விடுவதற்கு ஆட்கள் வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்குறோம். இல்லை, கர்த்தருக்கும் நம்மளுக்கும் இடையில யாரும் தேவையில்லை. நாம் நேரடியாக கர்த்தர்கிட்ட போக முடியும். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நடந்து திரிந்தாரே. அப்போ அவர் ஒரு பட்டணத்துக்கு போகிறார். பெதஸ்தா குளத்துக்கிட்ட போகிறார். அங்கே நோயாளிகள், அங்கே 5 மண்டபங்கள் உண்டு. பெதஸ்தா குளம் எப்பமாகிலும் தெய்வதூதன் இரவோ பகலோ எந்த நேரமோ எப்பமாகிலும் ஒரு முறை அவன் வந்து தண்ணியை கலக்குவானான். அவன் யார் முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஒரு மனிதன் சுகத்தை பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 20 வருடம் அல்ல, 38 வருஷம். இன்னைக்கு நீண்ட கால நோயாளிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. நீண்ட காலமாக நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையாக இருக்கிறவங்க, தானாக செயல்பட முடியாதவங்க எத்தனையோ பேர் ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் உலகத்தில் இன்றும் வாழக்கூடியவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அங்கே போயிருக்கும்போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அந்த 38 வருடம் வியாதி கொண்ட மனிதனை அவர் சந்திக்கிறார். அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். வசிங்க, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கேள்வி கேட்டார் பாருங்க. நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் அதுக்கு தான் அங்கே இருக்கிறான். சுகமடைய வேண்டும் என்று தான் அவன் அந்த இடத்துல சலிக்காம ஒரு எதிர்பார்ப்போடு 38 வருஷம் அங்கே காத்து கொண்டு இருக்கிறான். ஆமாண்டவரே, நான் சுகமடைய வேண்டும் என்று எனக்கு விருப்பம்தான். ஆனால் தேவதூதன் தண்ணீரை கலக்கும்போது முதல்ல யார் போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தானே சுகம் கிடைக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையே. ஆகவே நான் போவதற்குள் வேறொருவன் முந்திக் கொள்ளுகிறான், எனக்கு அதை அடைய முடியல. என்னை கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு ஒருவரும் இல்லை. இவன் ஆசீர்வாதம் பெறுவதற்கு
வாழ்விலே ஒரு சந்தோஷத்தை அடைவதற்கு, வாழ்விலே ஒரு மேன்மையை அவன் கண்டு கொள்ளுவதற்கு அவன் சொன்ன ஒரு காரணம், என்னை கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒரு 4 பேர் தேவை, என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு 4 பேர் தேவை, எனக்காக ஜெபிக்கிறதுக்கு 2 பேர் தேவை, எனக்கு கையிலாக கொடுக்கறதுக்கு 2 பேர் தேவை, கர்த்தரிடம் போவதற்கு, ஜெபிக்கிறதுக்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு நம்ம யாரும் இல்லை, எனக்கு துணைக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒரு தூண்டுகோலாய் யாரும் இல்லை, எனக்கு ஒரு வழிகாட்டியாய் யாரும் இல்லை என்பதுதான் நம்ம குறையா இருக்குது. அதை நம்ம சொல்லுறோம், அதை தான் இவன் சொல்கிறான், எனக்கு யாரும் இல்லை. அதற்கு கர்த்தர் என்ன சொன்னார்? உனக்கு ஆள் இல்லையா? நீயே எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு போ, நீயே எழும்பு, உனக்கு யார் வேண்டும்? அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அவனுக்கு என்ன சொன்னார்? நீ எழுந்து உன் படுக்கையை நீயே எடுத்துக்கிட்டு போ, உனக்கு தேவையில்லை, 4 பேர் தேவையில்லை. யோசுவாவுக்கு 2 பேர் தேவையில்லை, கைகளை தாங்கிறதுக்கு அவனுக்கு 2 பேர் தேவையில்லை. அப்போ நமக்கு 4 பேர் வேண்டாம், 2 பேர் வேண்டாம். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில் அப்படின்னு தான் பவுலுக்கு சொன்னார். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். ஆனால் எனக்கு யாரும் இல்லை, நானா எழும்புறதுக்கு என்னால் முடியல, என்னை எழும்புறதுக்கு எனக்கு கையிலாக கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? அதை தொடர்ந்து வசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உனக்கு யாரும் தேவையில்லை, உனக்கு யாரும் வேண்டாம், 4 பேர் வேண்டாம், 2 பேர் வேண்டாம், உனக்கு கையிலாக கொடுக்க ஒருத்தரும் வேண்டாம், நீயே எழும்பு, நீயே உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நட. கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்துல சொல்லுகிறார். போதும், 4 பேர் தாங்கினது போதும், 2 பேர் தாங்கினது போதும், 2 பேர் கையிலாக கொடுத்தது போதும், போதும், நீயே எழுந்து காலூன்றி நில் என்று பவுல் சவுலாய் இருக்கும்போது சொல்லுவார். உனக்கு 2 பேர் தேவையில்லை, என் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு 2 பேர் கையிலாக கொடுக்கல, நீயே எழுந்து காலூன்றி நில். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என்னுடைய ஊழியக்காரனாய் உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ எனக்கு ஊழியம் செய்வ. அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த பூமியில அவருக்காய் தெரிந்து கொண்டார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் அவருக்காய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவருடைய கரத்தின் கிரியை, நல்ல காரியம் செய்வதற்கு, நற்கிரிகள் செய்வதற்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, நாம் ஜெபிப்பதற்கு, கர்த்தரிடத்தில் நெருங்கி வாழ்வதற்கு நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். அதுக்கு நமக்கு 4 பேர் வேணும், 2 பேர் வேணும் இல்லை, நாம் கர்த்தரிடத்தில் போகணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அந்த பள்ளத்தாக்கில், எலும்பு பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன எலும்புகள், இது உயிரடையுமா என்று தேவனுடைய மனுஷனிடத்தில் கர்த்தர் கேட்கிறார். இது உயிரடையுமா? அது உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே என்பது. நீ அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை, நீ பேசு. கர்த்தர் கட்டளையிட்ட வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான். ஆங்காங்கே ஆங்காங்கே சிதறி கிடக்கிற எலும்புகள் ஒன்றோடு ஒன்று, கையங்க காலி இங்க மண்டவோடு அங்க அப்படியெல்லாம் இருக்கிறது, அந்தந்த பாடியில் வந்து அப்படியே சரசரசரன்னு ஒரு சவுண்டு வருது, இணையுது, எல்லாம் எலும்பு கூட இருக்குது. இன்னும் தீர்க்க தரிசனம் உரை, அது அப்படியே அதில் சதை வருது, தோல் வருது, நரம்புகள் எல்லாமே, ஆனால் ஜீவன் மட்டும் இல்லை.
அதுக்கு ஜீவன் இல்லை. தீர்க்க தரிசனம் உரை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்ட உடனே உயிர் அடைந்து அந்த பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய சேனையா நிற்கிறாங்க. அது தேவனுடைய மனிதன் தரிசனத்தில் பார்க்குறார். ஏசிக்கல் 37ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம், அடுத்தாப்புல 7 10வது வசனம் வரைக்கும் வாசித்தா நான் சொல்கிற காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைந்து நிற்கிறது, எழுந்து நிற்கிறது. நம்மால் எலும்ப முடியல. நான் எலும்பெல்லாம் உலர்ந்து போச்சேன். டாக்டர் வேற சொல்லிட்டாங்க அது எலும்பு தேஞ்சு போச்சு. எலும்பு எப்படி தேயும்? தேஞ்சு போச்சு. நரம்பு தேய்வு, எலும்பு தேய்வு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. டாக்டர் சொன்னது தான். அப்படி நடிச்சு நம்ம அப்படியே உட்காந்துட்ருக்குறோம். அது உலர்ந்து போன எலும்பு தான், ஆனால் உயிரடைகிறது. கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. எழுந்து நிற்கிறாங்க, சேனையா நிற்கிறாங்க. அப்படியானால் ஏன் நம்ம எழும்ப முடியாது? கர்த்தருடைய வார்த்தை போதும். எழுந்து காலூன்றி நில். ஆம், நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் எவ்வளவோ முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் காலம். கர்த்தருடைய வருகையும் சமீபம். ஆகவே நாம் அவரை சந்திக்க போகிறோம். அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது நாம் இங்கிருந்து நம்ம தான் தனியாக அவரை போய் எழுந்து போவோம். யாரும் 2 பேர் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. 4 பேர் நம்மளை சுமந்துட்டு போக மாட்டாங்க. 2 பேர் கையிலாக கொடுத்து அப்படியே அவர்கிட்ட கொண்டு போக மாட்டாங்க. அவரவர் நம்ம பறந்து கர்த்தரிடத்தில் போவோம். இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் போனாதான் அவர் வெளிப்படும் போது நாமளே கர்த்தரிடத்தில் போக முடியும். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, பலன் கொள். உனக்கு எழும்பி காலூன்றி நிற்க பலன் இல்லை. ஆகவே எழும்பு எழும்பு சீயோனே, நீ உன் வல்லமையை தரித்துக்கொள். 52 ஏசாயா 1. எழும்பு 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 சீயோனே, சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். வல்லமையை தரித்துக்கொள். உனக்கு ஒரு பலன் வேண்டும். நீயே எழுந்து காலூன்றி நிற்க, கர்த்தருக்காக, சத்தியத்துக்காக, சபைக்காக. இன்றைக்கு நாம் எழுந்து காலூன்றி நிற்க பலன் இல்லை. ஆகவே 4 பேர் தேவை, 2 பேர் தேவை. வேண்டாம். பலன் அடைந்தா நமக்கு யாரும் தேவையில்லை. ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எழும்பி நீ பிரகாசி. அந்த வெளிச்சத்துக்கு இடத்துல பெரிய பெரிய ஆட்கள், ஜாதிகள், ராஜாக்கள், அவங்களை கூட நம்ம ஆதாயம் செய்ய முடியும். எழும்பு எழும்பு, நீயே எழுந்து காலூன்றி நில். போதும், பிறருடைய உதவி போதும். எழும்பு எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 51:9வது வசனம். எழும்பு 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 எழும்பு, பலன் கொள். பலன் கொள். பலன் இல்லை, பலன் வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் தான் பலன். உலர்ந்து போன எலும்புகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. அது பலனடைந்து உயிரடைந்து எழுந்து காலூன்றி நிற்குது. நமக்கு பலன் வேண்டும். ஆகவே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். மீண்டும் ஒருத்தரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 15-16. அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். அருமையானவர்களே, கர்த்தர் வெளிப்பட போகிறார். நாம் இந்த பூமியில இருந்து அவர் அண்டைக்கு போக போறோம். ஒருவேளை நம்ம மரிச்சிட்டோம், நித்திரை அடைந்து விட்டோம். நாம் எழுந்து மறுரூபம் அடைந்து நம்ம அவரை எதிர்கொண்டு போக போகிறோம். இல்லை நம்ம உயிரோடு இருக்கிறோம், நாம்
உயிரோடு இருக்கும்போதே அவர் வெளிப்பட்டார். நம்ம இங்கிருந்து மறுரூபம் அடைந்து அவர் அண்டைக்கு போவோம். 4 பேர் வேண்டாம், நமக்கு 2 பேரும் வேண்டாம். ஆகவே பவுலிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், என்னுடைய சித்தத்தை உன் வாழ்வில் நிறைவேற்றுவேன். நீ எனக்கு ஊழியக்காரனாய் இருப்பாய், என்னுடைய நோக்கத்தை நான் உன்னிடத்தில் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். அப்படியே கர்த்தர் செய்தார். நம் வாழ்விலும் கூட கர்த்தர் நமக்கு அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட நாங்கள் வேதத்திலே தியானித்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும், இன்னும் நாங்கள் யாரையாவது சார்ந்தே இருக்கிறோமா என்பதை நீங்கள் எங்களுக்கு உணர்த்தினீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சொல்லுகிறீர், பவுலுக்கு சொன்னீங்கப்பா, நீ எழுந்து காலூன்றி நில் என்று. இன்னும் நாங்கள் மற்றவர்களை நாங்கள் ஜெப ஜீவியத்திலே நாங்கள் நம்பி இருக்காமல், மற்றவர்கள் எங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களை மட்டுமே சார்ந்து இருக்காமல், நாங்கள் எழுந்து கால்களை ஊன்றி நின்று ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க எங்கள் ஜெப ஜீவியத்திலே இன்னும் நாங்கள் வளர ஆண்டவரே நீர் எங்களுக்கு இன்றைக்கு உணர்த்தினபடியால் நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் வாசித்தோம் அப்பா, எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்பி உமக்காக பிரகாசிக்க நீங்கள் எங்களை பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் மற்றவர்களையே சார்ந்து எங்களுக்காக ஜெபம் செய்ய நாங்கள் சோர்ந்து போய் இருக்காமல் கர்த்தாவே, நாங்கள் எழும்பி பிரகாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதை போல கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, நாங்களும் உறுதியாய் உம்மை பற்றி கொண்டு நாங்கள் ஜெபத்திலே உறுதியாக இருந்து நாங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க எங்களுடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க நீர் எங்களுக்கு உணர்த்தினீங்கப்பா. ஆண்டவரே தானியேலை குறித்து பார்த்தோமப்பா, உயர் பதவியில் இருந்தாலும் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மையே துதித்து கொண்டு ஆண்டவரே 3 வேளையும் ஆண்டவரே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து ஜெப ஜீவியத்திலே உறுதியாய் தரித்திருந்ததை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஒருவேளை பவுலை போல ஆண்டவரே அவன் சடுதியாய் விழுந்த பொழுது அவங்களுக்கு கையிலாக கொடுத்து தாங்கி நிற்பதை போல அல்லாமல் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க எழுந்து காலூன்றி நில் என்று. அவன் எவ்வளவாய் உமக்காக மகிமையாய் பிரகாசித்தான் என்று பார்த்தோமப்பா. ஆண்டவரே இன்றும் கூட எங்களுடைய ஜெப ஜீவியத்திலே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று நாங்கள் உணரத்தக்கதாக நாங்கள் யாரையும் சார்ந்து இருக்காமல் ஆண்டவரே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து ஆண்டவரே நீர் திமிர்வாதக்காரனிடத்தில் சொன்னது போல நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீங்கப்பா. அவன் குதித்து எழுந்து ஆண்டவரே அவன் எவ்வளவாய் உம்மை மகிமைப்படுத்தி சென்றான் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களுடைய ஜெப ஜீவியத்திலே இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மிடத்தில் வளர்ந்து பெருக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா என்று நீர் ஆண்டவரே சொன்ன அந்த அங்கலாய்ப்பை நாங்கள் கேட்டோமப்பா. சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்து இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. நாங்களும் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க உம்மோடு கூட குறைந்தது 1 மணி நேரமாவது செலவழிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் கரம் பிடித்து வழி நடத்துமப்பா. சோர்வோடு இருக்கிறவர்களை
ஆண்டவரே, ஒருவேளை எதற்கும் நாங்கள் பிரயோஜனமற்றவர்கள் என்று இருக்கிறவர்களை நாங்கள் தைரியப்படுத்த, அவர்களுக்காகவும் ஜெபிக்க நீர் எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.